ஹரே கிருஷ்ணா. நம்ம தக்காளி சாதம் பண்ணுறோம், சாத்வீகமானது. தக்காளி இவ்வளோ எடுத்துன்னு இருக்கோம். இவ்வளோ தக்காளி எடுத்துருக்கோம். ஒரு மூணு கிளாஸ்னால் 300 கிராம் ரைஸு, சரிங்களா? இது ஒரு தக்காளி, ஒரு 4 தக்காளி எடுத்திருக்கேன். இவ்வளோண்டு இஞ்சி துண்டு எடுத்து போட்டிருக்கேன். பூண்டு இருக்காது, வெங்காயம் இருக்காது. சாத்வீகமான சாப்பாடு, கடவுளுக்கு நைவேத்தியம் காட்ட முடியும். நம்ம எது சமைச்சாலும் கடவுளுக்கு நைவேத்தியம் காட்டிட்டு கண்டருளை பண்ணிட்டு தான் நம்ம சாப்பிட்ணும். அப்படி இல்லைன்னா பாவ உருண்டைகளை உண்பதாக சாஸ்திரங்கள் சொல்கிறது. ஸோ நம்ம பூண்டு வெங்காயம் யூஸ் பண்ணாமல் தான் நான் சமைச்சிட்ருக்கேன். 7 வருஷமாக சாப்பிட்டுருக்கேன். எனக்கு ஒன்றும் இல்லை, நல்லா தான் இருக்கேன் நான். ஓகே, 1 மினிட்டு நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஆயில் விடுறேன், சன்ஃப்ளவர் ஆயில் தான் விடுறேன். செக் எண்ணெய், இது பியூர் காய்கா கீ, அதாவது கவு கீ, பசுமாட்டு பசுங்கீ விட்டாச்சு. அதுக்கப்புறம் ஆயில் காஞ்சிடுச்சு. நம்ம கொஞ்சோண்டு கடுகு போடுறோம். உளுத்தம்பருப்பு, சீரகம், பெருங்காயப்பொடி, கருவேப்பிலை, பச்சை மிளகாய். கருவேப்பிலை பச்சை மிளகாய் போட்டா விட்டாச்சு. அடுத்தது நம்ம அரைத்து வைத்த தக்காளி இஞ்சி விழுதையும் போடுவோம். கசூரி மெத்தி, கசூரி மெத்திக்கு அப்புறம் கொஞ்சம் மஞ்சத்தூளுக்கு அப்புறம் இந்த மிளகாத்தூளை நான் மிக்ஸ் பண்ணுறேன்ல. நல்லா வதங்கி தண்ணி வற்றி நல்லா சுருண்டு வரும்போது நம்ம அரிசியை, கழுவி வச்சுருக்க அரிசியை இதில் போட்டு ஆல்மோஸ்ட் குக் ஆகிடுத்து. கொஞ்சம் எண்ணெய் பிரிய ஆரம்பிச்சிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம கழுவி ஊற வச்சுருக்கேன் ரைஸ் கொட்டுறோம். உப்பு ஆட் பண்ணுறேன், கிறிஸ்டல் சால்ட்டு, கல் உப்பு தேவையான அப்புறம் போட்டுக்கலாம். கொத்தமல்லி ஆட் பண்ணுறேன். ஒரு கொதி வந்தோடனே நம்ம குக்கரை லாக் பண்ணிடலாம். ஒரு சிட்டியில் ஆஃப் பண்ணிடணும். தக்காளி சாதம் ரெடி. ஒரு கொதி வந்தோடனே குக்கரை பந்த் பண்ணிவிட்டு நல்லா கொதி வந்துருக்கு. ஒரே சிட்டியில் இதை நம்ம ஆஃப் பண்ணிட்டோம்னா டொமேட்டோ ரைஸ் ரெடி ஆகிடும். தக்காளி சாதம் சாத்வீகமானது, பூண்டு வெங்காயம் போடாதது, தெய்வத்துக்கு கண்டோருளை பண்ண தகுதியுடைய சாப்பாடு.
குக்கரை நம்ம இப்போ மூடலாம். நம்ம கேஸ் ஆஃப் பண்ணிடலாம். ஃபஸ்ட்டு நான் ஆஃப் பண்ணேன், திருப்பி எனக்கு ஒரு சிட்டி தானே விட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு 2 சிட்டி வரட்டோன்னு பற்ற வச்சு 2 சிட்டி ஆயிடுச்சு. இப்போ தக்காளி சாதம் ரெடி ஆயிடுச்சு. இதுக்கு நான் சைட் டிஷ்ஷாக இந்த கோபி பண்ண போகிறேன். கோபி, அதாவது கோபினா கேபேஜ், தமிழில் கோஸ். இதை நான் பொரியல் பண்ண போகிறேன். அதையும் நான் வீடியோ எடுத்து அப்லோட் பண்ணுறேன். சாத்வீகமான தக்காளி சாதம் ரெடி ஃபார் லஞ்ச். இது கூட சைட் டிஷ் கேபேஜ் பொரியல். ஓகே, ஹரே கிருஷ்ணா, ஜெய் ஸ்ரீ கிருஷ்ணா. பாய். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், வீடியோ பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள். பாய்.